மாநிலம் காத்த மாண்பாளர். 1971 டெல்லியில் கருணாநிதி முன்வைத்த ராஜமன்னார் குழு அறிக்கை ஒரு மாற்று அரசியல் சட்டத்திற்கான முன்மொழிவாகவே இன்று வரை இந்திய அரசியலில் பார்க்கப்படுகிறது. 1969 மார்ச் மாதம் 17 மத்திய மாநில அரசுகளின் அதிகாரம் குறித்து ஆராய்வதற்காக கருணாநிதியின் முயற்சியால் அமைக்கப்பட்டதுதான் ராஜமன்னார் குழு. 1974 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுக நிறைவேற்றிய மாநில சுயாட்சி தீர்மானம் ஒரு மாற்று அரசியல் பார்வைக்கான தொடக்க தீர்மானமாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது. மாநில அரசின் அதிகாரத்தில் மத்திய அரசு தலையிடாமல் சுதந்திரமான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என இந்திய அரசியலிலேயே முதலில் குரல் கொடுத்தவர் கருணாநிதி. 1970 டெல்லியில் நடைபெற்ற தேசிய வளர்ச்சிக்குழு கூட்டத்தில் மாநில சுயாட்சி குறித்து கருணாநிதி பேசியது இந்திய அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்தியது. மாநிலங்களவை தேசிய இனங்களின் அவையாக மாற வேண்டும், எல்லா மாநிலங்களிலிருந்தும் சமமான எண்ணிக்கையில் உறுப்பினர்களை பெற வேண்டும் என இந்தியாவிலேயே எந்த தலைவரும் பேசுவதற்கு முன்பாகவே கருணாநிதி பேசினார். மாநிலங்களுக்கான உரிமையை பறைசாற்றும் வகையில் கர்நாடகாவில் பேசப்படும் மாநிலங்களுக்கான கொடி உரிமையை 47 ஆண்டுகளுக்கு முன்பே முன்னெடுத்து பேசியவர் கருணாநிதி. 1970 ஆகஸ்ட் 27 டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த கருணாநிதி தமிழக அரசின் கொடி எப்படி இருக்க வேண்டும் என தான் வடிவமைத்த மாதிரியை காட்டிய போது இந்தியாவின் பிற மாநிலங்கள் ஆச்சரிய ரேகைப்படியே அதனை பார்த்து கொண்டிருந்தன. சுதந்திர தினத்தின் போது தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை மாநில முதல்வர்களுக்கு வழங்க வேண்டும் என முதலில் முழக்கமிட்டு வெற்றியும் கண்டவர் கருணாநிதி. கருணாநிதியின் இந்த கோரிக்கையை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி ஏற்றதை அடுத்து சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15 மாநில முதல்வர்கள் தேசிய கொடியை ஏற்றும் உரிமை கிடைத்தது. இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் நாடு முழுவதும் நெருக்கடி நிலை அமலுக்கு வந்தபோது அதை தமிழகத்திற்குள் நுழைய விடமாட்டேன் என்று கருணாநிதி உறுதியாக நின்றது இந்திய அரசியலில் அவரது முக்கிய பங்களிப்பாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் எந்த மாநில தலைவர்களும் நெருக்கடி நிலைக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே முதலாக கருணாநிதியே குரல் கொடுத்து தேசிய அரசியலில் நெருக்கடி நிலைக்கு எதிராக அழுத்தம் கொடுத்தார். வடக்கை வணங்க வைத்தவன். 1988 செப்டம்பர் 17 கருணாநிதி முன்னின்று உருவாக்கிய தேசிய முன்னணி அகில இந்திய அரசியலில் ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றான ஒரு முக்கிய முயற்சியாக இன்றளவும் இந்த முயற்சி பார்க்கப்படுகிறது. அதில் கருணாநிதி வெற்றியும் கண்டார் என்பது தனி வரலாறு. 1996 மீண்டும் ஐக்கிய முன்னணியை உருவாக்க கருணாநிதி முயற்சி எடுத்தார். இக்கூட்டணி ஆட்சியில் அமர்ந்த பிறகு தேவேகவுடா, ஐக்கிய குஜரால் என இரு பிரதமர்களை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்காற்றியவர் கருணாநிதி என்பது குறிப்பிடத்தக்கது. 1996 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஆகிய இரண்டு தேசிய கட்சிகளுக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் இந்தி தெரியாத, ஆங்கிலம் தெரியாத தேவகவுடாவை பிரதமராக்கினார் கருணாநிதி. தென்னிந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராக வேண்டும் என்கிற தென்னிந்தியர்களின் கனவு கருணாநிதியால் தான் நினைவானது. 1996 பிரதமராகும் வாய்ப்பு கருணாநிதிக்கு கிடைத்தது. தேசிய அரசியலில் ஏற்பட்ட குழப்பத்தால் பிரதமராகும் வாய்ப்பு கிடைத்தும் தன் உயரம் தனக்கு தெரியும் என்று கூறி பிரதமர் கோரிக்கையை துணிந்து நிராகரித்தார் கருணாநிதி. பின்பு குடியரசுத் தலைவருக்கான வாய்ப்பு வந்த போதும் தனக்கு தமிழக அரசியலே தலையாயது என்று முடிவெடுத்தார் கருணாநிதி. நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்பட்ட ஜூன் 25, 1975 அடுத்த 24 மணி நேரத்தில் திமுக செயற்குழு கூட்டப்பட்டது. விடியற்காலை 4 மணிக்கு கருணாநிதி தயாரித்த கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவிலேயே முதலாக கட்சி ரீதியாக நெருக்கடி நிலைக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றியது கருணாநிதிதான் என்பது குறிப்பிடத்தக்கது. சமூக நீதி காத்த கருணாநிதி. சமூக நீதி அரசியலை அரசு திட்டங்களாக உருமாற்றியது கருணாநிதியின் மற்றொரு சாதனை. கருணாநிதியால் 1971 கொண்டு வரப்பட்ட இந்து அறநிலையத்துறை சட்ட திருத்தம் சாதி ஒழிப்பு பயணத்தின் முக்கிய மைல்கல்லாவே இன்றும் பார்க்கப்படுகிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து புரட்சியை மேற்கொண்டவர் கருணாநிதி. சுடுகாட்டில், இடுகாட்டில் பணியாற்றுபவர்களை வெட்டியான் என சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை அரசு பணி சட்டத்திற்குள் கொண்டு வந்த பெருமை கருணாநிதிக்கே உண்டு. தமிழகத்தில் அதிகரித்த சாதிய கலவரத்தை கட்டுப்படுத்தவும் அனைத்து சமூக மக்களும் இணைந்து வாழவும் கருணாநிதி கொண்டு வந்த சமத்துவபுரம் திட்டம் இந்தியாவிற்கே முன்னோடி திட்டம். இதன் மூலம் தமிழகத்தில் சமூக நீதி தழைக்க வித்திட முயன்றார் கருணாநிதி. கை ரிக்ஷாக்களை ஒழித்தது கருணாநிதியின் அரசியல் வரலாற்றில் அழிக்க முடியாத சாதனை. கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்த மேற்கு வங்கத்தில் கூட நீண்ட காலமாக கை ரிக்ஷா முறை ஒழிக்கப்படாமலேயே இருந்தது. மேற்கு வங்கத்திற்கு முன்னோடியாக கருணாநிதியே முதன்முறையாக கை ரிக்ஷாக்களை ஒழித்தார். 1990 மண்டல் கமிஷன் பரிந்துரை அமல்படுத்தப்பட்டு
பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்த பிறகு சமூக நீதியை நோக்கிய அடுத்த பயணத்தை வட இந்தியா காலடி எடுத்து வைத்தது. ஆனால் சாதிய அடுக்கில் கீழே இருக்கும் ஒரு சமூகத்தில் இருந்து வந்து இன்றளவும் இவ்வளவு உயரத்தை கருணாநிதி தக்க வைத்தது சமூக புரட்சியாகவே பார்க்கப்படுகிறது. கல்விக்கு கை கொடுத்த கலைஞர். தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் பட்டப்படிப்பு, முதுகலை பட்டம் வரை கட்டணத்தை ரத்து செய்வதாக கருணாநிதி அறிவித்தது கல்வித்துறையில் புரட்சியாக பார்க்கப்படுகிறது. கல்வித்துறை சார்ந்த பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளுக்கு இந்த திட்டம் முத்தாய்ப்பாக அமைந்தது என்றே குறிப்பிட வேண்டும். நீதி கட்சி தலைவர் சர் பிட்டி தியாகராயர் சென்னை மாநகர மேயராக இருந்து கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை இன்னொரு தளத்திற்கு கொண்டு சென்றவர் கருணாநிதி. காமராஜர் எம்ஜிஆரின் மதிய உணவு திட்டத்தில் முட்டைகள் அளிக்கும் திட்டத்தை கருணாநிதியே கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு 69% உயர கருணாநிதி மிக முக்கிய காரணியாக அமைந்தவர். கல்வி வேலைவாய்ப்பில் 31% இருந்த இடஒதுக்கீட்டை 49% உயர்த்தினார். விவசாயத்தின் மீதும் விவசாயிகள் மீதும் நீங்காத அக்கறை கொண்டவர் கருணாநிதி. விவசாயத்தை அடுத்த தலைமுறையினர் தெளிவாக ஆராய்ச்சி அறிவோடு அறிந்து கொள்வதற்காக முதன்முறையாக கோவையில் விவசாய கல்லூரியை தொடங்கி வைத்தவர் கருணாநிதியே. அத்துடன் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி, பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நிறுவிய பெருமையும் கருணாநிதியையே சாரும். தொழிலாளர்களின் தொண்டன். மத்திய மாநில அரசு பணியாளர்களுக்கு இடையேயான ஊதிய வேறுபாட்டை நீக்கியவர் என்ற பெருமையும் கருணாநிதி வசமே உள்ளது. தொழில்துறை மேம்பாட்டிற்கு வித்திட்ட முன்னோடி தலைவராக இருக்கிறார் கருணாநிதி. விவசாயிகள் தொழில் வாரியம் உட்பட 34 அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்கள் கருணாநிதியால் உருவாக்கப்பட்டன. தொழிலாளர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் 1969 மே தினத்தை கொண்டாடுவதற்காக சம்பளத்துடன் கூடிய கட்டாய விடுமுறையை கருணாநிதியே கொண்டு வந்தார். இன்று வரை சம்பளத்துடன் கூடிய கட்டாய விடுமுறை என்பது இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லை. அந்த வகையில் மே தின விடுமுறையில் தமிழகம் முன்னோடியாக இருக்கிறது. சேலம் உருக்காலை திட்டம் டெல்லியில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியுடன் நீண்ட விவாதம் நடத்தி கருணாநிதி பெற்ற திட்டம். கருணாநிதி எடுத்த முன்முயற்சியால் நாடாளுமன்றத்தில் கடும் விவாதத்திற்கு பிறகே சேலம் உருக்காலை திட்டம் தமிழகத்திற்கு கிடைத்தது. மலம் சுமக்கும் துப்புரவு தொழிலாளர் மறுவாழ்வுக்கு மாற்று திட்டம் கொண்டு வந்ததும் திமுகவின் சாதனைகளின் உச்சமாகவே பார்க்கப்படுகிறது. நிலம் காத்து நின்றவர். நில உச்சபரம்பை 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் வரையறைக்கு கொண்டு வந்தவர் கருணாநிதி. இந்திய வரலாற்றில் பெரும் நில சீர்திருத்த நடவடிக்கையாகவே கருணாநிதியின் இந்த முயற்சி பார்க்கப்படுகிறது. ஏழைகளுக்கு வீடு கட்டித் தரும் திட்டத்தை கருணாநிதி பெரிய அளவில் முன்னெடுத்தார். 400 சதுர அடி பரப்பளவில் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தை இந்தியாவில் முதன்முதலாக அறிமுகப்படுத்திய பெருமை கருணாநிதியே சாரும். இந்தியாவிலேயே ஒரு மாபெரும் புரட்சியாக குடிசை பகுதிகளிலும் நடைபாதைகளிலும் வாழ்ந்த மக்களுக்கு குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்து குடியிருப்புகளை கட்டி கொடுத்தவர் கருணாநிதி. 1971 நிறைவேற்றப்பட்ட இந்த திட்டத்தால் தமிழகத்தில் ஏராளமானோர் பயன்பெற்றனர். 1978 கருணாநிதியால் கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு நிலம் கையகப்படுத்தும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதால் பட்டியலின மக்கள் வீட்டு வசதி பெற்றனர். பழங்குடியின மக்களுக்கு சாலைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைத்தன. இந்த சட்டம் இடையில் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு மேல்முறையீட்டில் மீண்டும் 1995 உயிர் பெற்றது. 1971 நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வந்த கருணாநிதி ஏராளமான நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் கிடைக்க வழிவகுத்தார். இதனால் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் ஏராளமானோர் நிலங்களை பெற்று பயனடைந்தனர். விவசாயிகளின் விசுவாசம். வறட்சியாலும் போதிய மழையின்மையாலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் விவசாயத்தை பெருக்க இலவச மின்சாரம் கருணாநிதி ஆட்சி காலத்திலேயே கொடுக்கப்பட்டது. ஆற்று நீர் பாசனத்தை நம்பி வாழ்ந்த விவசாயிகளுக்கு இது ஒரு வகையில் வரப்பிரசாதமாகவே அமைந்தது. விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருட்கள் இடைத்தரகர்கள் மூலமாக கொள்ளையடிக்கப்படுவதை தடுக்கவும் விவசாயிகளுக்கு நேரடியாக பலன் சென்று சேரவும் கருணாநிதி கொண்டு வந்த திட்டம் உழவர் சந்தை திட்டம். இதனால் விவசாயிகளே நேரடியாக விற்பனை செய்து பலனை அனுபவித்தனர். தமிழக விவசாயிகளின் நலனை பேண ஒரே நேரத்தில் 40,433 விவசாயிகள் பயனடையும் வகையில் 7,000 கோடி கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது கருணாநிதி அரசியல் வரலாற்றில் உச்சபட்ச சாதனை. அதன் பிறகு ஆட்சிக்கு வருவோரிடம் விவசாய கடன் தள்ளுபடி என்கிற கோஷம் பிரதானமாக ஒலிக்கச் செய்ய கருணாநிதி வித்திட்டார். இந்திய உணவு கழகத்திற்கு இணையாக தமிழக நுகர்பொருள் வாணிப கழகத்தை ஏற்படுத்தி உணவு உற்பத்தியில் புரட்சியை உண்டாக்கியவர் கருணாநிதி. இந்த கழகம் தமிழகத்தில் அறுவடை காலங்களில் தானியங்களை கொள்முதல் செய்து இருப்பு வைக்க தொடங்கியதால் உணவு வளங்களில் மத்திய அரசின் பிடி தளர்ந்தது.
விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை 1989 கருணாநிதி கொண்டு வந்தார். அதேபோல குடிசை வீடுகளுக்கு இலவச மின்சாரம் அளிக்கும் திட்டமும் கருணாநிதியால் கொண்டு வரப்பட்டது. மாதரை போற்றிய மன்னன். பெண்கள் உயர்வுக்காக, மறுமலர்ச்சிக்காக ஈவேரா நாகம்மையார் நினைவு ஏழை மகளிர் இலவச பட்டப்படிப்பு திட்டம் கருணாநிதியால் கொண்டு வரப்பட்டது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் ஆகியவை பெண்கள் மேம்பாட்டிற்காக கருணாநிதியால் கொண்டு வரப்பட்டன. மணியம்மையார் கைம்பெண் தாய்மார்களின் மகள் திருமண நிதி திட்டம் பெண்களுக்கு முக்கியமான திட்டமாக அமைந்தது. இந்த திட்டத்தால் பெண் கல்வி என்பது அதிகரித்ததாகவும் கூறப்படுகிறது. அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளும் ஆதரவற்ற பெண்களுக்கு தங்கம் வழங்கப்பட்டது. சாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிப்பதற்காகவும் சாதி ஒழிப்பை பரவலாக்குவதற்காகவும் கருணாநிதி இந்த திட்டத்தை கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அரசு பணிகளில் பெண்கள் பங்கேற்பை அதிகரிப்பதற்காக 30% இடஒதுக்கீட்டை கருணாநிதி கொண்டு வந்தார். இதனால் தமிழகத்தில் பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதிகரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மகளிர் சுய உதவி குழுக்கள், சுழல்நிதி உதவிகள் மூலம் மகளிர் மேம்பாட்டிற்காக கருணாநிதி தொண்டாற்றினார். இதனால் வீட்டிற்குள் அடைந்து கிடந்த பெண்கள் சொந்த காலில் நிற்கவும் வழிவகை ஏற்பட்டது. தங்களின் எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்கும் யோசனை ஏற்படும் வகையில் அவர்கள் சிந்திக்க தொடங்கினர் என்பது தமிழகத்திற்கே உரிய வரலாறு. 1989 கருணாநிதியால் இந்து வாரிசு உரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இதனால் மகன்களுக்கு இணையாக பெண்களுக்கும் சொத்தில் உரிமைகள் வழங்கப்பட்டன. இதற்கு பின்னர் 15 ஆண்டுகள் கழித்து 2015 இந்து வாரிசு உரிமை சட்டத்தை திருத்தி பாலியல் வேறுபாடுகளை களைந்தது மத்திய அரசு என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் தழைக்க வந்த தலைவன். தமிழ் பயின்றால் வேலை கிடைக்காது என்று இளைஞர்கள் தமிழை புறந்தள்ள தொடங்கியிருந்த நிலையில் தமிழை பயிற்று மொழியாக கொண்டவர்களுக்கு பணி நியமனங்களில் 20% அளிக்கும் சட்டம் கருணாநிதியால் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்த்தது. செம்மொழி தமிழ் அங்கீகாரம் பெறப்பட்டது. தமிழ் செம்மொழியின் ஆய்வுக்காக சென்னையில் மத்திய நிறுவனம் கொண்டு வந்தது என மொழி சார்ந்த கருணாநிதியின் சாதனைகளின் பட்டியல் மிக நீண்டது. தமிழ் புத்தாண்டு சர்ச்சை என்பது வரலாற்று நெடுகிலும் இன்றும் நிகழ்ந்து வரும் ஒன்று. அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்று சட்டம் பிறப்பித்தார் கருணாநிதி. 1999 கருணாநிதி நடத்திய உலகத் தமிழ் இணைய மாநாடு தமிழக வரலாற்றில் மிக முக்கியமானது. கருணாநிதியால் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சி தமிழ் மொழி உலக அரங்கில் முன்னோடியாக இருக்க விதையாக மாறியது. தமிழ் மொழியின் செழிப்புக்காகவும் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களின் நலனுக்காகவும் பள்ளிகளில் தமிழ் கட்டாய பாடம் என சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதனால் ஏழை எளிய மக்கள் கூட உயர்கல்வி வரை பயிலும் சூழல் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது. தொல்லைகள் தீர்த்த தொலைநோக்கி. 1990களில் அரசின் தாராளமய கொள்கையை தமிழகம் கச்சிதமாக பயன்படுத்தியது. 1996 2001 வரை தொழில்நுட்பத்துறையில் கருணாநிதி வகுத்த திட்டங்களாலேயே இன்றைய தலைமுறையினர் கணினி முன்பாக அமர்ந்துள்ளனர் என்பது மிகையற்ற யதார்த்தம். தகவல் தொழில்நுட்பத்தால் புரட்சி உண்டாகும் என கணித்து நாட்டிலேயே முதன்முறையாக 1997 தகவல் தொழில்நுட்பத்திற்கான கொள்கையை கருணாநிதி ஏற்படுத்தினார். இதற்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகே தேசிய அளவில் தகவல் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்பட்டது. தொழிலில்லாத இடங்களில் தொழிற்பேட்டைகளை உருவாக்கிய சாதனையாளர் கருணாநிதி. 1971 முதல் 1976 வரை தமிழகத்தின் ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு தொழிற்பேட்டை இருக்க வேண்டும் என திட்டம் தீட்டி செயல்படுத்தி காட்டியவர் கருணாநிதி. மானிய விலையில் இடம், தடையில்லா மின்சாரம், விரைவான தொழில் ஒப்புதல் போன்றவற்றால் தமிழகத்தில் தொழில் முனைவோரை பெருக்கி அசத்தினார். தமிழகம் தொழில்துறையில் முன்னோடியாக இருக்க பொருளாதாரம் குறித்த அவரது அக்கறையும் அறிஞர்களின் கருத்தை கேட்கும் முறையும் முக்கியமானது. தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்ற வேண்டும் என முதலில் கனவு கண்டவர் கருணாநிதி. இந்த முயற்சியின் தொடக்கமாக திருவாரூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் மின் நிர்வாகத்தை கொண்டு வந்து அசத்தினார் கருணாநிதி. மத்திய அரசின் ஆதிக்கத்தை குறைத்தவன். மத்திய அரசின் ஆதிக்கத்தை தொழில்துறையில் நீர்த்துப்போக செய்வதற்காகவே கருணாநிதி கொண்டு வந்த திட்டம் மாநில மத்திய தனியார் கூட்டு முதலீட்டு திட்டம். இதன் மூலம் தொழில்துறையில் மத்திய அரசின் தலையீடு குறைந்ததாக கூறப்படுகிறது. கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட மாநில மத்திய தனியார் கூட்டு திட்டத்தால் உருவாக்கப்பட்டதுதான் தூத்துக்குடி ஸ்பிக், மதுரை தமிழ்நாடு கெமிக்கல்ஸ் நிறுவனங்கள். அதேபோல் காரைக்குடி TCL, மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் ஆகிய தொழிற்சாலைகளும் மாநில மத்திய தனியார் கூட்டு திட்டத்தால் உருவாக்கப்பட்டவையே என்பது குறிப்பிடத்தக்கது.
மத்திய அரசின் பொதுத்துறையை போன்றே மாநில அரசின் பொதுத்துறையையும் உருவாக்கி சாதித்து காட்டியவர் கருணாநிதி. இந்த திட்டத்தின் மூலம் தொழில் தொடங்க மட்டுமே அரசு உதவும் என்றும் வரவு செலவுகளை நிறுவனத்தை நடத்துவோர்களே செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியது தமிழக அரசு. தமிழகத்தில் அரசு சார்பில் தொழில்துறையை வளர்ப்பதற்காக மாநில அரசின் பொதுத்துறை சார்பில் தீப்பெட்டி, நெசவு என்று பல்வேறு சிறு தொழில்களுக்கான கூட்டுறவு நிறுவனங்களை உருவாக்கினார் கருணாநிதி. தமிழகத்தில் தோல்வியடைந்த திட்டமாக இது கருதப்பட்டாலும் தொழில்துறை வளர்ச்சிக்கு இந்த திட்டம் மிகவும் உந்து சக்தியாக இருந்தது. ஒடுக்கப்பட்டோருக்காக ஓங்கி ஒலித்தவன். அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகங்கள் அமைக்கக்கூடாது என மகாராஷ்டிராவில் சிவசேனா போராடிய போது தமிழகத்தில் சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கர் பெயரை சூட்டி பெருமைப்படுத்தினார். சென்னையில் உள்ள அம்பேத்கர் சட்டக்கல்லூரி கருணாநிதியால் பெயர் சூட்டப்பட்டது. இதனை அரசியல் காரணத்திற்காக பயன்படுத்தாமல் பிறகு சென்னையில் உருவான சட்ட பல்கலைக்கழகத்திற்கும் அம்பேத்கர் பெயரையே சூட்டினார் கருணாநிதி. திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நடமாடும் மருத்துவ முகாம் மூலம் பழங்குடியின மக்களும் மருத்துவ வசதி பெற செய்தவர் கருணாநிதி. மலைவாழ் மக்கள் அதிகம் வாழும் வடகிழக்கு மாநிலங்கள் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் கூட இந்த திட்டம் இதுவரை சாத்தியமற்றதாகவே இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இதனை கருணாநிதி சாத்தியப்படுத்தி காட்டினார். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இஸ்லாமியர்களை இணைத்தது, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அறிவித்தது என சிறுபான்மையின மக்களின் நலன் சார்ந்து பல்வேறு திட்டங்களை கருணாநிதி தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது விழாவை அரசு விடுமுறையாக அறிவித்தது கருணாநிதியை இஸ்லாமியர்களுக்கு மிக நெருக்கமாக உணரச் செய்தது. அத்துடன் காகித மில்லத்திற்கு மணிமண்டபம் அமைத்தது கருணாநிதியே என்பதும் குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் அரசால் இஸ்லாமியர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட, நாளடைவில் பெண்கள் கல்லூரியாக மாற்றப்பட்ட அரசு முகமதன் கல்லூரியை காயிதே மில்லத் கல்லூரி என பெயர் சூட்டி விளங்கச் செய்தார். அத்துடன் சென்னை மேடவாக்கத்தில் இஸ்லாமியர்களுக்கு புதிதாக கல்லூரி தொடங்க இடத்தையும் வழங்கினார் கருணாநிதி. பெண்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்தில் இழிவாக நடத்தப்படும் 3ஆம் பாலினத்தவரும் வெற்றி பெற உழைத்தவர் கருணாநிதி. அரவாணிகள் என்று அதுவரை குறிப்பிடப்பட்டவர்கள் திமுக தலைவர் கருணாநிதியால் 3ஆம் பாலினத்தவர்கள் என்று கௌரவித்து அழைக்கப்பட்டனர். அத்துடன் திருநங்கைகள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். 3ஆம் பாலினத்தவர்களுக்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் தனி வாரியத்தையே உருவாக்கினார் கருணாநிதி. ஈழத் தமிழர்களுக்காக நின்ற எளியவன். 1956இல் நடைபெற்ற சிதம்பரம் திமுக மாநாட்டில் இலங்கை தமிழர்கள் அனைத்து உரிமைகளையும் பெற்று வாழ வேண்டும் என தீர்மானத்தை முன்மொழிந்தவர் கருணாநிதி. 1977 ஆகஸ்ட் 8இல் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பல லட்சம் பேரை திரட்டி பிரம்மாண்ட பேரணியை நடத்தியவர். இதனால் இலங்கை தமிழர் விவகாரம் தமிழகத்தில் சூடுபிடிக்க தொடங்கியது. 1983இல் கொழும்பு சிறையில் குட்டிமணி, ஜெகன் உள்ளிட்ட 35 தமிழர்கள் கொல்லப்பட்டு இனப்படுகொலை உச்சத்தை அடைந்தது. அப்போது சென்னையில் கருணாநிதி 8 லட்சம் பேரை திரட்டி பிரம்மாண்ட பேரணி நடத்தினார். இதுவரை அந்த அளவிற்கு யாரும் கூட்டத்தை கூட்டி போராட்டம் நடத்தியதாக வரலாறு இல்லை. 1983இல் இலங்கையிலிருந்து அகதிகளாக சிவகங்கைக்கு வந்தவர்களுக்கு திமுக தொண்டர்கள் மூலம் நேரடியாகவே உதவிகளை வழங்கியவர் கருணாநிதி. 1985 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இலங்கை சென்ற அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நரசிம்மராவ் தமிழர்களை சந்திக்காமல் வந்ததற்காக வெளிப்படையாகவே கண்டனத்தை பதிவு செய்தவர். அத்துடன் மத்திய அரசின் இலங்கை தமிழர்கள் மீதான விரோத மனப்பான்மைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதவியை ராஜினாமா செய்யும் அறிவிப்பை வெளியிட்டார் கருணாநிதி. 1985 ஆகஸ்ட் 23இல் சந்திரகாசன், பாலசிங்கம், சத்யேந்திரா ஆகியோரை நாடு கடத்த இலங்கை அரசு முயன்றபோது கருணாநிதியால் அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. சந்திரகாசன், பாலசிங்கம், சத்யேந்திரா ஆகியோர் நாடு கடத்தப்படுவதை கண்டித்து சென்னையில் கருணாநிதி பேரணி நடத்தினார். இதனால் அவர்களின் நாடு கடத்தல் உத்தரவு திரும்ப பெறப்பட்டது. ஈழத் தமிழர் விவகாரத்தில் 1985ஆம் ஆண்டு டெசோ அமைப்பை கருணாநிதி ஏற்படுத்தி பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டார். ஈழத்தமிழர் விவகாரத்தில் அமைப்பியல் ரீதியாக கருணாநிதி எடுத்த முயற்சி இன்றைக்கும் முன்னோடியாகவே இருக்கிறது. 1985இல் மதுரையில் நடந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு மாநாட்டில் என்.டி. ராமாராவ், பகுகுணா, ஜஸ்வந்த் சிங், ரோசையா, சுப்பிரமணியன் சாமி ஆகியோருடன் மாநாட்டை நடத்தினார் கருணாநிதி. ஈழத்தமிழர் விவகாரத்தில் மாற்று அரசியல் நிலைப்பாடு கொண்ட சுப்பிரமணியன் சாமி போன்றோர் கூட கருணாநிதியுடன் கைகோர்த்தது ஆச்சரியமாகவே பார்க்கப்படுகிறது. இலங்கையில் ஈழத்தமிழர் விவகாரம் உச்சத்தை தொட்டபோது தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கூட ரத்து செய்துவிட்டு இலங்கை தமிழர்களுக்காக நிதி திரட்டினார். தமிழகம் முழுவதும் உண்டியல் குலுக்கி 2.25 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி போராளி இயக்கங்களுக்கு பகிர்ந்தளித்தவர் கருணாநிதி. இலங்கையில் அமைதி ஏற்படுத்த பேச்சுவார்த்தைக்கு இந்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் கருணாநிதியால் 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது.
இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து நிறைவேற்றியவர் கருணாநிதி என்பது குறிப்பிடத்தக்கது. நீர்வளம் பெருக்கி நிமித்தியவன். நவீன நீர்ப்பாசன திட்டத்தில் அக்கறை கொண்ட கருணாநிதியின் முன்முயற்சியால் பல தடுப்பணைகள் தமிழகத்தில் கட்டப்பட்டன. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மேட்டூர், முல்லை பெரியாறு, வெலிங்டன், பேச்சுப்பாறை அணைகள் கட்டப்பட்டன. காங்கிரஸ் ஆட்சியில் 15 நீர்ப்பாசன திட்டங்கள் கட்டப்பட்டன. தமிழகத்தில் உள்ள மீதமுள்ள அனைத்து நீர்ப்பாசன திட்டங்களும் திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமே கட்டப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. 200க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டி சரித்திர சாதனை படைத்தவர் கருணாநிதி. இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போதும் தொடர்ந்து திமுகவின் துரைமுருகன் பொதுப்பணித்துறைக்கு பொறுப்பேற்ற பிறகும் பல தடுப்பணைகள் புதிதாக கட்டப்பட்டன. போதிய நீர்வளம் இல்லாத தமிழகத்தில் அணை கட்டுமானங்களை விரிவாக்கி மழை நீரை சேமித்து விவசாயம் செழிக்கச் செய்தவர் கருணாநிதி. தமிழகத்தில் ஆற்று நீர்வளம், நிலத்தடி நீர்வளம், ஒவ்வொரு பகுதியில் பெய்யும் மழையின் அளவு, ஆழ்துளை கிணறுகளின் நீர்மட்டம் ஆகியவற்றை கணிக்க உத்தரவிட்டவர் கருணாநிதி. இதனை கணினியில் தொடுத்து நீர் ஆதாரங்களின் நிலையை மக்கள் அறியும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். கட்டமைப்பை கட்டுவித்த காவலன். சென்னை மாநகருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வந்தது திமுக தலைவர் கருணாநிதி ஆட்சி காலத்தில்தான். மெட்ரோ ரயில் சேவை மூலம் சென்னையின் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைய வழிவகையும் ஏற்பட்டது. சென்னை மாநகரில் விளம்பர பலகைகளை அகற்றி சிங்கார சென்னையாக்கிய திட்டத்தை கருணாநிதி தான் அறிமுகப்படுத்தினார். சென்னையின் பல்வேறு வீதிகளில் நாட்டுப்புற கலைப்படைப்புகள் உயிர் பெறவும், தலைவர்களின் சிலைகளை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட மக்களுக்கு நாட்டுப்புற கலைஞர்களின் சிலைகளை அமைத்து கௌரவப்படுத்திய பெருமையும் கருணாநிதியே சேரும். இந்தியாவிலேயே முன்னோடியாக 3 காவல் ஆணையங்கள் உருவாக்கி காட்டியது திமுக தலைவர் கருணாநிதியே. இந்தியாவிலேயே முதன்முறையாக காவல்துறை ஆணையத்தை ஏற்படுத்திய பெருமையும் கருணாநிதியே சாரும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையம் அமைத்து வீதிகளில் ஆதரவின்றி திரிந்த பிச்சைக்காரர்களுக்கு அடைக்கலத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் கருணாநிதி. பராசக்தி படத்தில் இடம்பெற்ற கதாபாத்திரத்தை ஊதியத்தை பெருக்குவதற்காக மட்டுமே பயன்படுத்தாமல் வாழ்க்கையில் அதனை மெய்யாக்கி காட்டியவர் கருணாநிதி. ஆசியாவிலேயே மிகப்பெரியதான சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் உருவாக வித்திட்டவர் கருணாநிதி. அத்துடன் கிராமங்களுக்கு மினி பேருந்தை அறிமுகம் செய்து போக்குவரத்து வசதியை அனைவரும் பெறும் வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்தார் கருணாநிதி. தமிழகத்தில் உள்ள 9 மாவட்டங்களில் புதிதாக ஆட்சியர் அலுவலகங்களை கட்டினார் கருணாநிதி. தென் தமிழக மக்கள் வழக்குகளில் மேல்முறையீடு செய்ய வேண்டுமென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்திற்குத்தான் வர வேண்டும். இதனால் நேர விரயமும் பொருட்செலவும் ஏற்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நிறுவி மக்களுக்கு நீதி கிடைக்க வழிவகை செய்தார் கருணாநிதி. மூக்க எனும் முன்னத்தீயேர். இலவசங்களும் சலுகைகளும் என்பது சோம்பேறியாக்குவதற்காக வழங்கப்படுவதல்ல. தங்களது அடிப்படை வசதியை பூர்த்தி செய்வதற்காகவே வாழ்நாளெல்லாம் சுரண்டலுக்குள்ளாகும் ஏழை மக்களை அதனை கடந்து அடுத்த கட்டமாக உடைப்பதற்காகவே சலுகைகள், இலவசங்கள் என்று நிரூபித்து காட்டியவர் கருணாநிதி. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டு 1996 கருணாநிதியால் கொண்டு வரப்பட்ட திட்டம் 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்கல் திட்டம். 40 ரூபாயில் ஒரு குடும்பம் தனது உணவு தேவையின் பெரும்பகுதியை பூர்த்தி செய்ய முடியலாம் என்று நிரூபித்து காட்டியவர் கருணாநிதி. கருணாநிதியால் கொண்டு வரப்பட்ட இலவச திட்டங்களில் மிக முக்கியமானது வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கல் திட்டம். 2006 நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கப்படும் என்று கருணாநிதி அறிவித்த போது அரசியல்வாதிகள் மட்டுமின்றி பொதுமக்களே கூட ஆச்சரியத்தில் உறைந்து போயினர். 1996 உள்ளாட்சியில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை கருணாநிதி அறிவித்த போது பெண்கள் வாக்கு கேட்டு வீதியில் இறங்கினர். எந்த ஆண்கள் பெண்களை வீட்டில் அடைத்தார்களோ அவர்களே பெண்களை வலிய வீட்டிலிருந்து ஓட்டு கேட்க வீதிக்கு அழைத்து வந்தனர். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் 2009 கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்கப்பட்டது. இந்திய சுகாதாரத்துறையில் இந்த திட்டம் முன்னோடி திட்டமாகவே பார்க்கப்படுகிறது. இளைஞர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சுய உதவி குழுக்கள் மூலம் நிதி உதவி கிடைக்க வழிவகையை ஏற்படுத்தி தந்த பெருமை கருணாநிதியே சேரும். விலைவாசியை கட்டுப்படுத்திட குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்கள் 50 ரூபாய்க்கு 75 ரூபாய் பெருமானமுள்ள மளிகை பொருட்கள் கருணாநிதியால் வழங்கப்பட்டன. இதனால் ஏழை எளிய மக்கள் தங்கள் வறுமையை ஒழிக்க முழுமையாக முடியாவிட்டாலும் சிறிதளவேனும் வறுமை ஒழிப்பு தமிழகத்தில் சாத்தியமானது. பேருந்துகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது கருணாநிதி ஆட்சி காலத்தில்தான். இதற்காக அரசு போக்குவரத்து கழகங்கள் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் பேருந்து வசதி இல்லாத கிராமங்களுக்கு கூட பேருந்துகள் செல்ல வழிவகை காணப்பட்டது. உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு தேர்தலை முதலில் கொண்டு வந்தவர் என்கிற பெருமை கருணாநிதிக்கே உண்டு. அறிவுக்கு உழைத்த ஆசான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறிய திருவள்ளுவரை தமிழ் அரசியலின் ஞானத்தின் குறியீடாக கருணாநிதி நிறுவியது
மிகப்பெரிய சாதனை. திமுக மீது கொள்கை ரீதியாக மாறுபட்டு இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசியலில் சோபிக்க திருவள்ளுவர் அரசியலை எடுக்க வைத்ததற்கு கருணாநிதியின் திருவள்ளுவரை அரசியலின் ஞான குறியீடாக மாற்றியதுதான் காரணமாக பார்க்கப்படுகிறது. திமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்க கருணாநிதி முரசொலியில் பயன்படுத்திய உத்திகளில் சக்தி வாய்ந்தது உன்னைத்தான் தம்பி என்கிற தலைப்பில் அண்ணா உத்தரவிடும் துணியில் பேசிய ஓவியம். அதற்கு முன்பு இந்திய அரசியலில் யாரும் முன்னெடுக்கவில்லை. பிரிட்டனின் ராணுவ அமைச்சர் முகத்திற்கு பதிலாக அண்ணாவின் முகத்தை மாற்றி கருணாநிதி வெளியிட்ட அந்த விளம்பர யுக்தியால் கவரப்பட்ட பலர் திமுகவில் சேர்ந்தனர். சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் குமரிமுனையில் 133 அடி உயரத்தில் வள்ளுவருக்கு சிலை அமைத்தது கருணாநிதியின் சாதனை. இதன் மூலம் திராவிடர் கட்டடக்கலையை இந்தியாவில் நிறுவி பெருமை பெற்றார் கருணாநிதி. 1942 துண்டறிக்கை ஏடாகவே தொடங்கப்பட்டு இன்று வரை வெளிவரும் ஒரே இதழ் என்கிற பெருமையை கருணாநிதியின் முரசொலி இதழுக்கு மட்டுமே உண்டு. 1948 சிறிது காலம் நிறுத்தப்பட்டாலும் 1954 தொடங்கி தற்போது வரை இடையீடு இன்றி வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒரு இதழை தொடர்ச்சியாக இந்திய அரசியல் வரலாற்றில் கருணாநிதியை தவிர வேறு யாரும் இதுவரை நிகழ்த்தவில்லை. மருத்துவத்திற்கு உழைத்த மகத்துவன். மருத்துவத்துறையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திய கருணாநிதி 104 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் பொது மருத்துவமனை கட்டடத்தை கட்டி திறந்து வைத்தார். இதன் மூலம் உயர் சிகிச்சை கூட ஏழை எளிய மக்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை ஏற்பட்டது. பட்டி தொட்டி முதல் நகரங்கள் வரையில் பார்வை இழந்தோருக்கு இலவச கண்ணொளி வழங்கும் திட்டம். கருணாநிதியின் சிந்தையில் விளைந்த இந்த திட்டத்தால் லட்சக்கணக்கான மக்கள் கண்ணொளி பெற்றது தனி வரலாறு. யுனானி மருத்துவ படிப்பு மீண்டும் சித்த மருத்துவத்துடன் இணைவதற்கு கருணாநிதி எடுத்த பெருமுயற்சியே காரணம் என்பது வரலாறு. இதனால் யுனானி மருத்துவம் தமிழகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு சென்று சேர்ந்தது. பலர் யுனானி மருத்துவக் கல்வி பெற உதவியாக அமைந்தது.